அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி புரட்டாசியினுடைய 2வது சனிக்கிழமைங்க. பொதுவாகவே புரட்டாசி மாதம்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது பெருமாள் தான், வெங்கடாசல பெருமாள். அதாவது நம்ம இப்போ எல்லா மாத சனிக்கிழமையிலும் நம்ம பெருமாளை வழிபாடு செய்வோம். ஆனால் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் பெருமாளை நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு அதிக ஒரு பலன் இருக்கும். அதாவது கோவிந்தான் கூப்பிட்டாலே சகலவித நன்மைகளும் கொடுக்கக்கூடியவர் பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாளை நம்ம அவருக்கு மாவிளக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்யும்போது நமக்கு அளவற்ற செல்வ செழிப்பு ஏற்படும். நம்ம குழந்தை பாக்கியம் வேண்டியவங்களுக்கு, அப்புறம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மனசார அவங்கவுங்க தேவைகளை பெருமாள்கிட்ட கேட்டு இந்த மாவிளக்கு தீபம் போட்டு அவரை வழிபாடு செய்யும்போது நமக்கு சகல வித நன்மைகளும் உண்டாகுங்க. இதை எப்படி செய்யலாம்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் பூஜை ரூமில் எல்லார் வீட்லேயும் பெருமாள் படம் இருக்கும். அந்த பெருமாள் படத்தை எடுத்து நீங்கள் நல்லா தொடச்சி கொஞ்சம் பன்னீர், அத்தர் இதெல்லாம் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு, சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு துளசி மாலை, பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச மாலைங்கிறது துளசி மாலை தாங்க. துளசி மாலை போட்டு அவருக்கு முன்ன ஒரு மாவிளக்கு தீபம் போடுங்க. மாவிளக்கு தீபம் எப்படி போடணும்னா, பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2-3 மணிக்கு ஊற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அதை பொடி பண்ணிவிட்டு அது கூட வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் இவ்வளோ சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதை ஒரு கிண்ணம் மாதிரி ஆக்கிடும். கையில் ஒரு பந்து மாதிரி எடுத்து பின்ன ஒரு கிண்ணம் மாதிரி இப்படி ஆக்கிக்கிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் அந்த மாவிளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு பெருமாள் முன்ன தீபமேற்றி வைங்க. கிழக்கு முகம் பார்த்து தீபமேற்றி வச்சுட்டு பெருமாளுக்கு பிரசாதமாக நீங்கள் பால் பாயசம் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். ஒன்றுமே முடியல, நாங்கள் பெருமாளை கும்பிடணும்னு நினைக்கோம், ஆனால் மாவிளக்கு போட்டு கும்பிடணும்னு நினைக்கோம், ஆனால் என்ன நெய்வேத்தியம் வைக்கலான்னா பாலில் கொஞ்சோண்டு சர்க்கரையும் ஏலக்காய் பொடியும் போட்டு நீங்கள் நெய்வேத்தியம் வைங்க. பொதுவாக நம்ம என்ன நெய்வேத்தியம் வைக்கிறோங்கிறது நம்ம பெருசு இல்லைங்க. நம்ம மனசார அவரை வழிபடணும். வழிபட தான் நமக்கு சகலவித நன்மை. முக்கியமாக இந்த புரட்டாசியில் வர்ற இந்த 4 சனிக்கிழமை உண்டு. அதில் இந்த 2வது சனிக்கிழமை எந்தாவது ஒரு சனிக்கிழமையில் கண்டிஷனாக பெருமாளை மாவிளக்கு தீபம் போட்டு வழிபடுங்க. எந்த வீட்டில் மாவிளக்கு தீபம் போட்டு பெருமாளை வழிபாடு செய்யணுமோ அந்த வீட்டில் அளவற்ற செல்வம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை, கண்கூடான ஒரு உண்மைங்க. நீங்கள் இந்த பாத்திரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்கும்போது உங்கள் தொழிலில் அதிக வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுங்க. நீங்கள் நினச்ச எல்லா ஒரு விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. அப்படி வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் தூப தீபம்லாம் காட்டி அவரை மனசால வேண்டுங்க. கோவிந்தா கோவிந்தான்னு 108 தடவை சொல்லுங்கள். அவருடைய மந்திரங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒன்றுமே தெரியலையா, ஓம் வெங்கடாசலபதியே போற்றி, ஓம் வெங்கடாசலபதியே போற்றி அப்படின்னு சொல்லி 108 தடவை நீங்கள் துளசி எடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் மனசார விழுந்து வழிபாடு செஞ்சுட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களும் செய்யலாம். அதாவது பால் பழம் மாத்திரம் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களும் செய்யலாம். விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டு அசைவம் எதுவும் இன்றைக்கி எடுத்துக்காங்க. சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டு இது மாதிரி உங்கள் வீட்டில் மாவிளக்கு போட்டு காலையில் போட முடிஞ்சால் காலையில் போடுங்க, சாயந்தரம் போட முடியுமா சாயந்தரம் போட்டு நீங்கள் அவர் பெருமாளை இன்றைக்கி மனசார வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் ஒரு துளசி மாலை வாங்கி கொடுத்து அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடு செய்யும்போது எத்தனை நாள் எல்லா மாதத்துலையும் சனிக்கிழமை காட்டி இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மாவிளக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அளவற்ற செல்வமும் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்குங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும். இது உங்களாலே பார்க்க முடியுங்க. நம்மளுடைய வருமானம் இந்த மாவிளக்கு போட்டு நம்ம பெருமாளை வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் நம்ம தொழில் எவ்வளோ விருத்தி ஆகுது, நமக்கு எவ்வளோ அளவற்ற வருமானங்கள் நம்ம வீட்டில் வருது, நம்ம வீட்டில் எவ்வளோ சுபிட்சமான விஷயங்கள் நடைபெறுது அப்படின்னு உங்களால் கண்கூடாவே பார்க்க முடியுங்க. ஏதாவது ஒரு சனிக்கிழமை கண்டிஷனாக செய்யுங்க. முக்கியமாக முடிஞ்சால் இந்த சனிக்கிழமை செய்யுங்க. இந்த நானும் உங்களுக்காக பெருமாளிடம் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் கிட்டட்டும்னு, அளவற்ற செல்வ செழிப்பு உண்டாக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.